அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீக்லி லெவல்ஸும் பார்க்கலாம். வீக்லி லெவல்ஸ் என்ன முடிஞ்சது, நேற்றோட முடிஞ்சது எக்ஸ்பைரி. இன்னைக்கு அது என்ன நடந்திருக்குன்றது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஜூலை 14th தான் ஆப்ஷன் கிளாஸ், ஆப்ஷன் பையிங் கிளாஸ் இன்ட்ராடே இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான். எல்லா இண்டெக்ஸ்க்கும் ஆல் இண்டெக்ஸு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு இது இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன் வாட்ஸ்அப்பில். ரூல் மட்டும் நீங்கள் எங்கிட்ட யாராவது கேட்காம, அந்த ரூல்ஸ் மட்டும் கேட்காம, ஃபோன் பண்ணி கேட்காம இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, கால் பண்ணி. ஓகேங்களா? அந்த ரூல் மஸ்ட்டு. ஏன்னா அது இருந்தால் நம்ம அனைவருக்கும் இது பண்ணுறதில்ல. அந்த ரூல் எல்லாம் இது பண்ண அப்செட் பண்ணால் நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த வீக்கான இன்னைக்கு இன்ட்ராடே லெவல் இன்னைக்கு லோவே 115 தான், 115 தான். 95க்கு கீழே மார்க்கெட்டை என்னங்க விடவே இல்லை. அப்ப என்ன இருக்கு மார்க்கெட்டு? கண்டிப்பா ஏறினாலும் இறங்கிட்டு தான் இருந்திருக்கும். எவ்வளவு ஏறினாலும் மறுபடியும் இறங்கிருக்கு, எவ்வளவு ஏறினாலும் இறங்கிட்டு தான் இருந்திருக்கும். மார்க்கெட்டை போய் பார்க்க தேவையில்லை. அப்போ இது பிரைஸ் இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் தான் இருக்கும். நம்ம போய் மார்க்கெட் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், இது வந்து இவ்வளவு பாயிண்ட் போகுது, இவ்வளவு பாயிண்ட் போகுமா அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் டோட்டலா மார்க்கெட் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அது தேவையில்லை, விடுங்க. இவ்வளவு பாயிண்ட் வரைக்கும் உட்காந்துருப்பீங்களா ட்ரேடிங்ல? இவ்வளவு பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்கன்றீங்க? யாரும் பண்ணிருக்க மாட்டீங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பயம், ஃபியர் அப்படிங்கிறது நம்மள வந்து ஒரு கொஞ்சம் போனாவே இது பண்ணிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு தான் தோணும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத முதல்ல இதில் டிசைட் பண்ணணும். பங்குச்சந்தையில் டிபெண்ட், உங்களுடைய தேவை என்ன, இவ்வளவுதான் போதும் அப்படின்ட்டு நினைச்சா மட்டும்தான் பெருசா சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்கு, நான் பாட்டு வீடியோ போட்டு ஷோ பண்ணி இவ்வளவு ஏறிடுச்சு, பெரிய பெரிய ப்ராஃபிட், அப்படி கிடையாது. எத்தனை பேர் அதை உட்காந்து புக் பண்ணுவாங்க? வாய்ப்பே கிடையாது. நான் இன்க்ளூடிங் மீ, என்னுடைய ரூல்லாம் வேற மாதிரி இருக்கும், நான் அப்படி ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால இவ்வளவு போயிடுச்சு, ஒவ்வொரு நாள் இப்படி அப்படிதான் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை? ஒரு நாளைக்கு 500 ரூபாவா, 1000 ரூபாவா, டிபெண்ட் ஆன் உங்க கேபிட்டல். அதுக்கெல்லாம் சட்டன் ரூல் இருக்கு. இல்ல எனக்கு 300 ரூபா போகுதுன்றீங்களா, இல்ல 5000 ரூபாய் வேணுங்களா, அதுக்கு தகுந்தாற் போல முதலீடு இருக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல லாஸ் அப்செட் பண்ண தெரியணும். அப்பதான் ஒரு பங்கு சந்தையில நம்ம ஒரு வர்த்தகத்தை அணுக முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இது இன்ட்ராடே லெவல்ஸ் மேட்ச்டு. அடுத்தது வீக்லி லெவல்ஸ் போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம். 23,648, 23,732 ஸ்டாப் லாஸ். 648 போனா செல்லு, 262 தான் நிஃப்டி பை. இங்க பாருங்க, நம்ம என்ன நம்ம வந்து இதுல சொல்லி கொடுத்துருந்தோம். பாயிண்ட்ஸ் வந்து வேலிட் தான். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பாயிண்ட்டுங்க? ஃபர்ஸ்ட் டைம் நேரா போனாவே, ஏன்னா இதனுடைய ரூல் வந்து நிறைய இருக்காது, நேரா போனாவே அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? 210 பாயிண்ட். எகைன் பாருங்க, நம்ம புள்ளியை டச் பண்ணாங்க 200 பாயிண்ட். நமக்கு மினிமம் 100 பாயிண்ட் போதும். ஓகேங்களா? அடுத்தது இது முடிஞ்சாலும் அடுத்ததும் பாருங்க, எகைன் இன்னைக்கும் எகைன் பாருங்க சேம். நேற்று இருந்து எடுத்து அப்படி இன்னைக்கும் வந்து சேம் 200 பாயிண்ட் ப்ராஃபிட். எப்படி வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க? ஏன் இதை நம்ம வந்து வீக்லி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை லெவல்ஸ் போட்டோம். கரெக்ட். இது வந்து பொசிஷன், இதை வச்செல்லாம் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல எட்ஜிங்கோட எடுத்து பண்ணக்கூடியது இது. எக்ஸாக்டா இங்க வந்துதான் திரும்ப நியரா திரும்பி இருக்கு, ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. அப்போ நமக்கு நல்ல ப்ராஃபிட். சரி, பேங்க் நிஃப்டி என்ன இருக்கு பாருங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட். அன்னைக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் எட்ஜிங் எடுத்திருந்தோம்னா அப்படியே இங்க லாஸ் ஆனதுக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் மேல கொடுத்துருச்சு. பாத்தீங்களா? இதுதான் எட்ஜிங்கினுடைய பிளஸ். உங்க டைரக்ஷனுக்கு எகென்ஸ்டா போனாலும் நம்மளுடைய கேபிட்டலை சேவ் பண்ணிக்கணும். அப்போ அது மேல பறந்து அந்த எட்ஜிங்கான ப்ராஃபிட்டை நமக்கு சேர்த்து கொடுத்துருச்சு. மார்க்கெட்டை இப்படிதாங்க அணுகும் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி இல்லை, நிஃப்டியில எல்லாத்துலயுமே பொசிஷன்ல இப்படி எட்ஜிங்கோட தான் எடுத்து பண்ணணும். இந்த பொசிஷன் இன்ட்ராடே ஆப்ஷன் பைங்கிறது இது டோட்டலி கான்செப்ட் வேற, அது கான்செப்ட் வேற. நான் பொசிஷன் கிளாஸ் எடுக்கிறதுல போன இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்லி இன்ட்ராடே பையிங் கிளாஸ் மட்டும் தான், அதுவும் இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அல்லது ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.